ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாடல் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நிறைய இதில் சொல்லியிருப்பேன், இந்த பேடிங் மார்ஜின் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாக்ஸ் மாடலில் வரும். ஃபர்ஸ்ட் நான் கிளியர் கட்டா பாக்ஸ் மாடலுங்கிறது என்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணிக்கலாம். லைக் ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ்ட் என்ன முடிச்சோம், லிஸ்ட் தானே. ஓகே, இது ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் நம்ம இதில் லாஸ்ட்லேயே காமிச்சிருப்போம் உங்களுக்கு. ஸோ ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஆக்சுவலாக வேறு ஒன்றும் இல்லை, ஒரு வெப்பேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது கொஞ்சம் இந்த சைனை ஒட்டிக்கலாம். ஸோ சென்டரில் இருக்கிறது கண்டென்ட். நான் இந்த இதில் ப்ளூ கலரில் இங்கே கிளிக் ஆகுதா, ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் அந்த 899 பாயிண்ட் சம்திங் அண்ட் இன்ட்டு 569. ஸோ இவ்வளோ இதில் தான் வந்துட்டு அந்த கண்டென்ட் இருக்குன்றதை ஷோ பண்ணுது. ஸோ நம்ம பேடிங் எங்கே இதில் க்ரீன் கலரில் இருக்கிறது இருக்கும், பட் நம்ம அதுக்கு எந்த ஒரு வேல்யூஸும் கொடுக்கல. ஸோ அதாவது என்னென்னா கண்டென்ட்டை சுற்றி க்ளோஸராக இருக்கிற ஸ்பேசஸ் தான் பேடிங் இந்த பாடியில் அப்படின்னு சொல்லுவோம். தென் பார்டர், நம்ம பார்டர் கொடுத்தோம், பாடிக்கே பார்டர் கொடுத்தோம் அப்படின்னா லிஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதுதானே ஆல்ரெடி. ஆமாம், ஓகே, நம்ம இதில் கொடுத்துடலாம். அந்த இதில் அவங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம பார்டர் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் பார்டர் 2 பிக்சல், அதை பார்க்காதவங்க இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ நான் லிங்க் வந்து கார்டில் கொடுக்குறேன். சாலிட் பிளாக் கொடுப்போம். ஆக்சுவலாக என்ன நடக்குது அந்த இதில் ஒரு எக்ஸாம்பிள் இந்த இருக்குது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கண்டென்ட்டு, ஸோ இதில் பேடிங்கிறது ஷோ ஆகலை, நான் அதையும் காட்டுறேன். தென் பார்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பிளாக் கலரில் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் தெரியுதா உங்களுக்கு, மேலே ஹோவர் பண்ணுறப்பமே அந்த இதை பார்டர்ன்றது தெரியுது. தென் வெளியில் இருக்க ஸ்பேஸ் மார்ஜின். ஸோ இதுதான் ஒரு வெப்சைட்டில் நம்ம வந்துட்டு பாக்ஸ் மாடல் சொல்லுவோம். இந்த பாக்ஸ், இந்த நம்ம ஷோ பண்ணக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பாக்ஸ் மாடல் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. இது எந்த ஒரு விஷயம்னாலும் நாட் தட் இந்த ஒரு ஃபுல் வெப்சைட் இந்த பாடிக்கு மட்டும் இல்லை, பாடி டேக் மட்டும் இல்லை. ஸோ இந்த லிஸ்ட் டேக்குக்கு தனியாக இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பி டேக் எடுத்துக்கிட்டனாலும் அப்படி தான் இருக்கும், ஒரு H1 டேக் எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது. ஓகேவா? அந்த கண்டென்ட் வந்துட்டு ஸோ நான் இங்கே கொடுக்க போகிறேன், இதானே அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஸோ உள்ளே இருக்கிற ஸ்பேசஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை, இது கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிறது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேடிங் தேவைப்படுது ஒரு 5 பிக்சல் அரௌண்ட் அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஓகேவா? அப்படி கொடுக்குறப்ப என்ன நடக்கு, ஸோ வந்துட்டு அந்த ஸ்பேஸுக்கு எதுவுமே ஆகலை. ஸோ இங்கே உள்ள ஸ்பேஸுக்கு ஆயிருக்கு. ஏன் அப்படின்றப்போ இது எங்கே கொடுத்துருக்கோம், அன்ஆர்டர் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்ல தெரியுமா, இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் தனியாக ஒரு பாக்ஸ் மாடல் உண்டு இந்த கண்டென்ட்டுக்கும். ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இன்பிட்வீனாக இருக்கிற ஸ்பேசஸை எடுத்துக்கிச்சு. ஓகே, நம்ம பாடியிலே கொடுத்து பார்க்கலாம். டோட்டலாக இந்த ரெண்டுக்கு சேர்த்து கவர் ஆயிடுச்சு. பட் எனக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அது வந்துட்டு H3 டேக். ஓகேவா? அதுக்கும் நம்ம கொடுத்து பார்ப்போம். சரிதான், இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்திருக்கும் அதுக்கு. பட் இதோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 5 பிக்சல் இருக்கும். இதோட டோட்டல் அரௌண்ட்ஸ் பார்த்தோம்னா 10 பிக்சல் ஆயிருக்கும் மேலே சைட்லேயும். ஸோ இதில் டைரக்ஷன்ஸ் வச்சும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு, பாட்டம். ஓகேவா? நம்ம பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பொசிஷன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த இதை யூஸ் பண்ணிப்போம், லெஃப்ட்டு, டாப்பு, ரைட்டு, பாட்டம் அந்த மாதிரி. ஸோ இதுலேயும் அப்படி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நமக்கு வந்துட்டு பாக்ஸ் மாடலில் என்னெல்லாம் பார்த்தோம், நீங்கள் அப்படியே நான் சொன்னதை வச்சு அப்படியே வரிசையாக பார்த்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் மாதிரி என்னென்னா, இது வந்துட்டு நமக்கு ஒரு வெராப்ஸ் பாக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு எசென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. இது வந்து வெராப்ஸ் அரவுண்ட் த கண்டென்ட்டை வந்துட்டு ஒரு பேக்கேஜ் மாதிரி, ஒரு கவர் மாதிரி சுற்றி இருக்கும். ஓகேவா? இது ஒரு டெஃபினிஷன்றது அதுதான். பாக்ஸ் மாடல் இஸ் அன் இம்பார்ட் ப்ராப்பர்ட்டி that wraps around the content. ஓகேவா? wrap around the content. தென் இதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். 4 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். உள்ளேருந்து வரும் ஃபஸ்ட்டு கண்டென்ட், தென் அதுக்கு மேலே இருந்துச்சு பேடிங் இருந்துச்சு, தென் அதுக்கு மேலே பார்டர் இருந்துச்சு, தென் மார்ஜின் இருந்துச்சு. ஓகேவா? டன்னா? ஓகே. ஸோ இப்போ இதில்
இதில் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த கண்டென்ட் வந்துட்டு நம்ம நார்மல் கண்டென்ட் அந்த டேக் அதை விட்டுருங்க. ஸோ இந்த பேடிங் பார்டர் மார்ஜின் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம எந்த டைரெக்ஷனில் எவ்வளோ எனக்கு அது வேணும் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லலாம். லெஃப்டா, ரைட்டா, டாப்பா, பாட்டமா, ஓகேவா? டைரெக்ஷனா பாக்ஸ் மாடல் ப்ராப்பர்ட்டிஸ் போட்டுக்கிட்டா பாக்ஸ் மாடல் ப்ராப்பர்ட்டி ஓகேவா? டன்னா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நம்ம அதில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ரைட்டு டாப் பாட்டம் அந்த மாதிரி உள்ளதுக்கு ஓகே டன். ஸோ இப்போது இதில் வந்துட்டு நமக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுங்களா இதில் வந்துட்டு நம்ம பிக்சலில் வந்துட்டு அந்த வேல்யூஸ் கொடுக்கலாம். நம்ம எப்போதுமே இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டினா அதுக்கு சைஸ் கொடுப்போம், வேல்யூஸ் கொடுப்போம், கரெக்டாக? ஸோ எந்த மாதிரி வேல்யூஸ்லாம் கொடுக்கலாம்னா இதில் வந்துட்டு பிக்சலில் கொடுக்கலாம், யூனிட்ஸ் பெர்சன்டேஜஸில் கொடுக்கலாம், இவ்வளோ பெர்சன்டேஜஸ் எனக்கு அந்த ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதில் கொடுக்கலாம். அப்புறம் ஆர்இஎம்னு சொல்லுவாங்க, அதில் கொடுக்கலாம். அப்புறம் இஎம்மில் கொடுக்கலாம். இந்த ஆர்இஎம், இஎம், இந்த பெர்சன்டேஜ், பிக்சல் இதெல்லாம் யூனிட்ஸ் வேல்யூஸ். ஸோ தனி டாப்பிக்காக போட்டால் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம மோஸ்ட்டாக பிக்சல்லே கொடுக்கலாம். இல்லைன்னா பெர்சன்டேஜ்னா அந்த இடத்துலேருந்து எனக்கு இவ்வளோ பெர்சன்டேஜஸ் எனக்கு வேணும் அப்படின்றத நம்ம சொல்கிறது. இந்த ரெண்டு மட்டும் நான் வச்சுக்கோங்க. இந்த இஎம், ஆர்இஎம்லாம் வந்துட்டு நான் தனி செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு பாக்ஸ் மாடல்லாம் என்னன்ற ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். தென் இதோட பார்ட் 2 வீடியோவாக பேடிங்கோட இந்த லெஃப்ட் ரைட்டு டாப் பாட்டம் வச்சு யூஸ் பண்ணுறது எப்படின்றதும் அது ஈவன் பார்டர் மார்ஜின் ஆல்ரெடி பார்டரோட ப்ராப்பர்ட்டி வந்து 2 பிக்சல் சாலிட் பேக் அந்த மாதிரி நம்ம வந்து மொத்தமாக ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியாக கொடுத்து பார்த்துருப்போம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு பார்ட் 2 ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதை இது ரெண்டு மெர்ஜ் பண்ணி போட்டோம்னா ஒரு லென்த்தி கண்டென்ட்டாக போயிடும். ஓகேவா? அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். அதுக்கு நடுவில் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு அதை பற்றி கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.